پادشاه اون شجاعانه دست خالی تنها رفت جلو. تنها بود که کمکش نبود صدای مردم شد. He said Arash was alone and میرم با شاتگان میزنن تو همه جای بدن بچه. said with the shotgun they start shooting him پسر دایا بکشن از زیر دست. and his cousin tried to take him back but he couldn't do it. بغل دایا من داشته جون میداده. حکومت شده بیمارستان نمیتونن ببرن. And they couldn't take the hospital and he died on the hand of his father. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஈரானை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில நேர்காணல்ல ஈரானில் நடக்கிற கொடுமைகள் பற்றியும் அவரிடத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய அவரின் உறவினர்கள் அனுப்பிய செய்திகளை நேரலிலே போட்டு காண்பித்து அவர் சொல்லும் போதே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அந்த காட்சிகள் பார்ப்பவர்கள் அனைவரையும் முறுக்கி இருக்கு. அந்த அளவிற்கு ஈரான்ல கொடுமைகள் நடக்குது. குறிப்பாக 2 நாட்களில் 20,000 பேர் கொல்லப்பட்டதாக நேரடி சாட்சி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அங்க நடைபெறுகிற உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சும் பல மீடியாக்கள் பல தகவல்களை எல்லாம் திருத்தி பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேரடி சாட்சியாக அந்த போதகர் பல காரியங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த ஈரானை சார்ந்த போதகர் பேசியதை அப்படியே தமிழ்ல உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்த்து ஈரானில் நடைபெறும் கொடுமைகளை அறிந்து அதற்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் வேறையும் பல தகவல்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம் ஈரான்ல எந்த அளவிற்கு கொடுமைகள் நடக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அநேக செய்திகளில் 12,000 பேர் ஈரான் அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்திகள் பார்க்க முடியுது. பல பேர் 20,000 சொல்றாங்க, பல பேர் 2,000 சொல்றாங்க, பல பேர் 5,000 சொல்றாங்க. ஆனால் அங்கே இந்த வருகிற காணொலிகளை பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க கொண்டு குவிச்சிட்டாங்க. அதை நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஈரானை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ போதகர் அவர் அமெரிக்காவை சார்ந்த CBN தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு. அதுல குறிப்பாக ஈரான்ல அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் நிறைய செயல்பட்டு வருது, நிறைய திருச்சபைகள் செயல்பட்டு வருது. அது எல்லாத்தோடையும் அந்த போதகர் தொடர்பில் இருக்கிறாரு. அவர்கள் மூலமாக அவருக்கு கிடைத்த செய்திகள், அவரோடு பேசின ஈரானை சார்ந்த மக்களுடைய உரையாடல்களை அவர் போட்டு காண்பிக்கிறாரு. காண்பிக்கும் போதே கண்கலங்கி அழுகிறாரு. அவர் அழுவது மட்டுமல்லாமல் நெறியாளரும் அந்த கொடுமைகளை கேட்டு கண்கலங்கி அழுகிறார். இந்த காட்சிகள் காண்பவர்களை எல்லாம் மனது உருக வைத்திருக்கிறது. அந்த நேர்காணல்ல அந்த போதகர் என்ன தகவல்கள் சொல்லியிருக்கிறார் அதை எல்லாவற்றையும் மிக விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Iranian pastor Ara Tarosian, as the death toll rises to the thousands in Iran, what are you hearing from the underground church? Very disturbing, very sad. Massacre is happening in Iran. And when I woke up today, I got a few phone calls, friends, families. It's just devastating. There is mass killing on the street of Iran. And this is what I was telling people, that don't deport back Iranians because this regime is evil. This regime is completely evil. I'm not talking about rules or international rules. They are evil. They are killing people. And I just got a call, and Reg, you were here and you were here, that I was crying, and this guy got killed. This guy got killed yesterday, and he was bleeding 3 hours in his mom's hand, which is I'm devastating, and I'm tired of crying, and I'm tired of praying. அந்த போதகருடைய பேர் அரா டரோசியன். அவரிடத்தில் அந்த நெறியாளர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, ஈரான்ல உள்ள அண்டர் கிரவுண்ட் திருச்சபைகளோட நீங்க தொடர்புல இருக்கீங்க, அங்கிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்திகள் வருது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த போதகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான்ல மிக பயங்கரமான காரியங்கள் நடைபெற்று வருது, மிக துயரமான சம்பவங்கள் நடைபெறுது. இன்று காலையில கூட எனக்கு அநேக தொலைபேசி அழைப்புகள், அநேக காணொலிகள், அநேக மெசேஜஸ் எனக்கு வந்தது. குறிப்பாக என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து வந்தது. அவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்னுடைய மனதை நொறுக்குகிற சம்பவமாக இருந்தது. ஈரான்ல ஒரு தீய ஆட்சி நடைபெற்று வருது. அங்கு தெருக்கொள்ள எல்லாம் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. நான் சட்டங்கள் குறித்தோ சர்வதேச விதிகள் குறித்தோ நான் இங்க பேச வரல. இங்கு இந்த தீய அரசாங்கம் மனித உயிர்களை கொண்டு குவிக்கிறார்கள். எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காண்பிக்கிறாரு. குறிப்பாக அந்த இளைஞனின் புகைப்படத்தை அவங்க பிளர் பண்றாங்க. ஏன்னா பாதுகாப்பின் கருதி யார் அந்த தகவலை கொடுத்தாங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அந்த இமேஜை அவங்க பிளர் பண்ணிட்டாங்க. இந்த மனிதரை அவங்க கொன்னுட்டாங்க. குறிப்பாக அவன் சுடப்பட்டு
அவனின் தாயாரின் கைகளில் 3 மணி நேரம் இருந்து இரத்த வெள்ளத்தில் அவன் உயிரிழந்திருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நான் மிகவும் சோர்ந்துட்டேன். அது மட்டுமில்லாமல் நான் ஜெபித்தே சோர்ந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. Well, my brother, this is an international Christian audience, and I know I speak for my friend here who's watching, saying that we are praying for you, your family, your child, the Iranian people, the underground church in Iran. You just played for me before we got started that message. I don't know if it's appropriate, but would you play maybe just a few seconds of it so we can hear the message, and then maybe you could translate for us what she said? Sure, let me play for you. பின் வந்த நெறியாளர் சொல்றாரு, இது ஒரு சர்வதேச ஊடகம். நாங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, ஈரான் மக்களுக்காக, ஈரான் உள்ள திருச்சபைகளுக்காக ஜெபம் செய்கிறோம். நீங்க ஒரு அழைப்பு, அதாவது ஒரு மெசேஜ் எனக்கு வந்ததாக சொன்னீங்களே, அந்த மெசேஜை நீங்க இந்த நேர்காணலையே வெளியிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மொழிபெயர்த்து எனக்கு நீங்க அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அந்த போதகர் சரி நான் அதை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேற்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. Arash Behfar, that family is here, so I'm going to play. سلام. امیدوارم که حالتون خوب باشه. حال ما و مردم ایران خیلی بده. He said, hopefully you're okay, but our feeling is bad. We are sad. تو ایران هموم خون راه افتاده. There is shedding blood everywhere. ساعت 12 شب خبر دادن که آرشو کشتن. آرش جمعه میره بیرون. صدای مردم به دفاع کنه از دخترها و پسرامون جلو میره. با شاتگان میگیرن میزننش. همه چشو میزنن. دائما پسرایی ها میبینن که آرش داره تیر میخوره، همینطوری داره میفته. میرن از لای شورشی ها بکشنش بیرون. نمیذاشتن. جنازه 3 ساعت طول کشیده، جون داده، بیمارستان نمیتونسته بره. So they said they went to protest and help people, and they got shotgun. He was in front line, and they didn't able to take the body for 3 hours, and then they didn't allow them to take them to a hospital. سه تا مرد نتونستن این جنازه رو سختی کل تنشون پر ساچمه و گلوله است داییم و پسراش. ما آرشمون از دست دادیم. آرشمون شجاعانه دست خالی تنها رفت جلو. تنها بود. کی کمکش نبود، صدای مردم شد. He said Arash was alone, and میرن با شاتگان میزنن تو همه جای بدن بچه. said with the shotgun they start shooting him, پسر دایا بکشن از زیر دست. and his cousin tried to take him back, but he couldn't do it. دایا من داشته جون میداده، حکومت شده، بیمارستان نمیتونن ببرن. And they couldn't take the hospital, and he died on the hand of his father. جنازه رو نمیذارن بیاد بیرون. تو رو خدا کمک کنید. خانواده من زنگ زدن اینجا کمکمون کنه. And they're not allowing to take the body on the graveside. அவர் வெளியிட்ட அந்த மெசேஜ், அதில் ஒரு சகோதரி கதறி அழுது ஈரானில் எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடைபெறுது என்பதை அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் இரத்த ஆறுகள் வழிந்தோடுகிறது. குறிப்பாக இங்கே ஒரு சகோதரன், அராஷ் பெஃபர் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரன், அவன் இந்த போராட்டம் நடைபெறும் இடத்துல அவன் இருந்தான். அவனை அங்கே உள்ள ஈரானின் காவல் படை சுட்டுட்டாங்க. 3 மணி நேரமாகியும் அவன் அந்த பகுதியிலேருந்து மீட்க முடியல. அதுலேயும் குறிப்பாக அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூட அவங்க உடல்ல தடுத்துட்டாங்க. அவன் துப்பாக்கியில் சுடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இருந்த போதிலும் மீண்டும் அவனை தொடர்ந்து சுட்டார்கள். அவனுடைய கசின் அவனை மீட்க முற்பட்ட பிறகும் அவனை மீட்க முடியல. இறுதியில் இரத்த வெள்ளத்தில் அவனுடைய தந்தையின் கைகளில் அவன் இருக்கும்போது அவன் உயிரிழந்திருக்கிறான். அவனுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு கூட அவங்க அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கதறி அழுறாங்க. அந்த பொருளை கேட்கும் போதே அந்த கிறிஸ்தவ போதகர் அவரும் தன்னை அறியாமல் கண் கலங்கி கதறி அழுகிறாரு. இந்த காட்சிகள் நெஞ்சை உலுக்குகிறது. This is what I was calling for 7 months, that this regime is cruel, this regime is evil. Some of our members in Iran, and also some of our house churches, like I can't contact to them because everything is closed down. I find some people that had Starlink. I'm trying to see. I heard that some of our close friends and Christian even died. So it's crazy. It's crazy. I heard like around 20,000 people in 2 days got massacre in Iran. 20,000 people in 2 days. 20,000 people in 2 days. 20,000 people in 2 days. மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை தான் 7 மாசமா சொல்லிட்டு வரேன். ஈரான்ல மிக கொடூரமான ஒரு தீய ஆட்சி நடைபெற்று வருது. ஒரு சில திருச்சபை சார்ந்த மக்கள் மற்றும் உறுப்பினர்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, இணையதள சேவைகள் எல்லாவற்றையுமே அவங்க முடக்கி வச்சுட்டாங்க. மேலும் ஸ்டார்லிங் மூலமாக அவங்க இணைய சேவையை பயன்படுத்துவதாகவும் நான் கேள்விப்பட்டேன். குறிப்பாக கிறிஸ்தவர்களும்
அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளியில் மீடியாக்களில் 500, 2000, 5000, 12000 இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2 நாட்களில் 20,000 பேர் கொல்லப்பட்டதாக எனக்கு நேரடி தகவல் வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அனுப்பின இந்த குரல் பதிவை நான் மற்ற செய்தி நிறுவனங்களுக்கும் அனுப்ப போகிறேன். இதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, 2 நாட்கள்ல 20,000 பேர் கொல்லப்பட்டதாக நேரடி சாட்சியங்கள் அந்த போதனைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இங்க மீடியாக்கள்ல இருந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கணக்கு சொல்லி செய்திகள் வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செய்திகள் பொய்யாக பரப்புகிறார்கள். ஈரான்ல நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் கேட்பதற்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த போதகர் மனம் உடைந்து அழைகிறார். ஆனால் கேட்க முடியல. அந்த சூழ்நிலையில இருந்து அந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இந்த வீடியோவில், இந்த குரல் பதிவில் நம்மளால் பார்க்க முடிந்தது. நம்ம கண்டிப்பாக ஈரான் மக்களுக்காக ஜெபிக்கணும். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் எம்பசி ஆஃப் இந்தியா டெஹ்ரான், அதாவது ஈரானின் தலைநகரான டெஹ்ரான் பகுதியில் அமைந்துள்ள இந்திய தூதரகம், அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. இந்த அரசாங்கத்தால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியர்கள் நீங்கள் மாணவர்களாகவோ அல்லது புனித பயணத்திற்காகவோ ஒரு டூரிஸ்டாகவோ இல்லை அங்கே வேலை பார்க்கிறவர்களாகவோ எதற்காக நீங்கள் அந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாடு சேஃப் இல்லை. நீங்கள் உடனடியாக போர் சூழல்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாட்டை விட்டு, ஈரானை விட்டு வெளியேறுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான தொடர்பு கொள்வதற்கான எண்களையும் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கான சூழ்நிலைகள் நெருங்கி கொண்டு வருகிறது. ரஷ்யாவும் நீங்கள் ஈரானை தாக்கினால் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய யுத்தங்களும் ஆரம்பமாவதற்கான எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சாத்தியக்கூறுகளும் நம்ம கண் முன்பாக தெரிகிறது. யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காணொலியில் அந்த நேர்காணலில் நம்ம கேட்ட விஷயங்கள், அந்த போதகர் குரல் பதிவின் மூலமாக காட்டின சில காரியங்கள், இவை எல்லாமே மனதை உருக்குகிற காரியங்களாக இருக்கிறது. இதற்காக நம்ம ஜெபிப்போம். ஈரானில் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்கு. கிறிஸ்தவ மக்கள் அல்லாத மற்ற மக்களும் பாதிக்கப்படுறாங்க. மக்களின் பாதுகாப்பிற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த தகவலை, குறிப்பாக இந்த நேரடி சாட்சியங்களை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனை பார்த்து அவர்களும் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.